ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேவரட் ஸ்டோரி டெல்லர் நியூஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எமோஷ்னலான ஹார்ட் டச்சிங்கான ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். டைட்டில் தான் நர்ஸ் பிரியங்காவின் எமோஷ்னலான லவ் ஸ்டோரி வினோத்துடன் பிஸ்னஸ்மேன். ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. இது ஒரு ரகசிய உறவு, தடை செய்யப்பட்ட காதல், உணர்ச்சிகள் நிறைந்த கதை. நீங்கள் எங்கே இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீர்கள், இந்தியாவில் எந்த ஊர், இப்போ என்ன டைமு, என்ன பேர், எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஹைப் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸை கொடுங்க, லைக் போடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரெடியாக அதிகமாகிடுச்சா? 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இந்த கதை நடக்கிறது. அந்த கிராமத்தில் அமைதியானது. சுற்றிலும் பச்சை பசேல் என்று வயல்கள், கொஞ்சம் தூரத்தில் மலைகள். அங்கே வசிக்கும் பிரியங்கா 28 வயது இளம்பெண், ஒரு அழகான நர்ஸ். அவர் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை, கருப்பு நிறம், நீண்ட கூந்தல், பச்சை நிற சேலைகள், அழகாக தோன்றுவாள். அவளுடைய கணவன் ராஜேஷ் 32 வயது, அருகில் உள்ள ஊரில் உள்ள பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறான். அவர்கள் இருவரும் 2015 காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். பிரியங்காவின் அம்மா லக்ஷ்மி, அப்பா முருகன் பொள்ளாச்சியில் ஒரு சிறிய விவசாய தோட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் எளிமையானது, ஆனால் அன்பு நிறைந்தது. பிரியங்கா கோயம்புத்தூர் நகர மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகிறாள். அவளுடைய ஷிஃப்ட் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை. வீட்டில் அவளுக்கு 2 வயது மகன் அருண் இருக்கிறான். அழகான சிறுவன், அம்மாவின் முகம் போலவே சிரிப்பான். ஆனால் ராஜேஷுக்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு. அடிக்கடி குடித்துவிட்டு சண்டை போடுவான். நீ எப்போதும் வேலை வேலை என்று இருக்கிறாய், என்னை பார்க்கக்கூட நேரம் இல்லையா என்று கோபப்பட்டு கொண்டே சண்டை போடுவான். பிரியங்கா அமைதியாகவே இருப்பாள், ஆனால் உள்ளுக்குள் சோர்வடைவாள். அவளுடைய வாழ்க்கை சாதாரணமான ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது வினோத் 35 வயது ஆகிவிட்டான். சென்னையிலிருந்து வந்த தொழிலதிபர். அவன் ஒரு ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளர். கோயம்புத்தூரில் ஒரு கிளை திறக்க வந்திருந்தான். அவன் உயரம் 6 அடி, அழகான தோற்றம், நீல நிற சட்டை அணிந்து ஸ்டைலாக இருப்பான். அவனுடைய மனைவி சந்தியா 30 வயது, சென்னையில் இருக்கிறாள். அவர்களுக்கு 5 வயது மகள் நித்யா இருக்கிறாள். வினோத் கோயம்புத்தூரில் ரீல் மெரிடியன் ஹோட்டலில் தங்கியிருந்தான். அவன் வாழ்க்கை சுமூகமாக இருந்தது, ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை. ஜூன் 15ஆம் தேதி 2018 காலை 8 மணிக்கு வினோத் ஒரு சிறிய விபத்தில் சிக்கி கையில் லேசாக காயம்பட்டது. மருத்துவமனைக்கு வருகிறான். அங்கு பிரியங்கா டியூட்டியில் இருக்கிறாள். அவள் அவனுடைய காயத்தை சுத்தம் செய்து மருந்து போடுகிறாள். அப்போது இருவரும் முதல் பார்வையில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. வினோத் அவளிடம் கேட்கிறான், நீங்கள் யார் மேடம்? பிரியங்கா சிரித்து கொண்டே சொல்கிறாள், நான் பிரியங்கா நர்ஸு. அவள் பதில் அளிக்கிறாள், நான் வினோத், சென்னையிலிருந்து. அப்படியே சிறிய உடையால் தொடங்கியது. வினோத் அவளுடைய மொபைல் எண்ணை வாங்குகிறான். எனக்கு உதவி செய்தீர்கள் என்று நன்றி, பிரியங்கா கொடுக்கிறாள். ஆனால் அது வெறும் நட்பு என்று நினைக்கிறேன். அடுத்த நாள் ஜூன் 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வினோத் செய்தி அனுப்புகிறான். ஹாய் பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? அப்படியே அரட்டை தொடங்குகிறது. இருவரும் தினசரி பேசத் தொடங்கினார்கள். பிரியங்கா வீட்டில் ராஜேஷின் பிரச்சனை. அவன் குடித்துவிட்டு சண்டை போடுகிறான். நீ எப்போதும் வேலை என்று இருக்கிறாய், என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாய் என்று தான் பிரியங்கா சோகமாக இருக்கிறாள். அதை வினோத்திடம் பகிர்கிறாள். வினோத் அவளை அறுதல் படுத்துகிறான். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. அப்படியே அவர்களின் உறவு ஆழமாகிறது. ஜூன் 1ஆம் தேதி 2018 வினோத் தொழில் சந்திப்பு பொள்ளாச்சி செல்கிறான். அங்கு பிரியங்காவின் அம்மா லக்ஷ்மி இதே பிரச்சனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். பிரியங்கா தன் மருத்துவமனைக்கு பொள்ளாச்சியில் வருகிறார். வினோத் அங்கு இருக்கிறான். அவனை பார்த்து உதவி செய்ய முடிவு செய்துவிட்டான். உங்கள் அம்மாவுக்கு என்னிடம் டாக்டர் நண்பர் இருக்கிறான் என்று உதவி கேட்கிறேன் என்று சொல்கிறான். இருவரும் இரவு மருத்துவமனைக்கு இருக்கிறார்கள். அப்போது முதல் தொடுதல், கைப்பிடித்தல். பிரியங்கா கண்ணீர் விடுகிறார். வினோத் துடைத்து விட்டுகிறான். அது ஒரு உணர்ச்சிகரமான தருணம். ஆனால் ராஜேஷ் வருகிறான். சந்தேகம் எழுகிறான். யாரா இவன் என்று கேட்கிறான். பிரியங்கா சொல்கிறான், நோயாளியின் நண்பன். ஆனால் ராஜேஷ் நம்பவே இல்லை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2018 சுதந்திர தினம். பிரியங்கா வினோத்தை கோயம்புத்தூர் பூங்காவில் சந்திக்கிறார்கள். அங்கு இருவரும் தங்கள் உணர்வுகளை பகிர்கிறார்கள். வினோத் சொல்கிறான், பிரியங்கா, நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் நாம் இருவரும் திருமணமானவர்கள். பிரியங்கா சொல்கிறாள், எனக்கும் உன் மீது ஆசை உண்டு, ஆனால் இது தவறு. ஆனால் அவர்களின் உறவு தொடர்கிறது. செப்டம்பர் 20, 2018 ஒரு மழை நாள். வினோத் அவனை ஹோட்டலுக்கு அழைக்கிறான். பிரியங்கா செல்கிறாள். ஆனால் அங்கு ஒரு நண்பர் பார்த்து ராஜேஷிடம் சொல்கிறான், ராஜேஷ் சண்டை போடுகிறான், நீ என்னை ஏமாற்றுகிறாயா? பிரியங்கா அழுது சொல்கிறாள், நான் தவறு செய்யவில்லை, நண்பர் மட்டுமே. ஆனால் உள்ளுக்குள் அவளுக்குள் வினோத் மீது ஒரு காதல் இருந்தது. அக்டோபர் 5, 2018 வினோத் சென்னை செல்லப் போகிறான். பிரியங்காவுக்கு சோகம். இருவரும் கடைசி சந்திப்பு கோவை ரயில் நிலையத்தில். அங்கு சந்தியா, வினோத்தின் மனைவி, திடீரென்று கோவை வருகிறாள். ஆச்சரியம் கொடுக்க அவள் பிரியங்காவை வினோத்துடன் பார்க்கிறாள். யார் இவள் என்று கேட்கிறாள். வினோத் பொய் சொல்கிறான், தொழில் வாடிக்கையாளர். ஆனால் சந்தியாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது.
நவம்பர் 10, 2018 பிரியங்கா கர்ப்பமாக இருக்கிறாள். ஆனால் அது ராஜேஷின் குழந்தை இல்லை, வினோத்துடையது. அவள் பயந்து வினோத்திடம் சொல்கிறாள். வினோத் சொல்கிறான், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆனால் அவன் சென்னையில் இருக்கிறான். டிசம்பர் 25, 2018 கிறிஸ்மஸ் நாள் ராஜேஷுக்கு சந்தேகம் வருகிறது. தொலைபேசியை சரிபார்க்கிறான். செய்திகள் பார்க்கிறான். பெரிய சண்டை. நீ என்னை விவாகரத்து செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரியங்கா அழுது கொண்டே வினோத்திடம் சொல்கிறாள். ஜனவரி 1, 2019 புத்தாண்டு. வினோத் கோவை வருகிறான். அவனை ஒரு லாட்ஜில் சந்திக்கிறான். அங்கு இருவரும் முதல் உம்மா கொடுக்கிறார்கள். பின்னர் உச்சகட்ட உறவு. அது உணர்ச்சிகரமான உக்கிரமான தருணம். இருவரும் அழுது கொண்டே, நான் உன்னை காதலிக்கிறேன் வினோத் என்று சொல்கிறார்கள். நானும் என்று சொல்கிற வினோத்தின் மஜாவா மேட்டர் முடிச்சுக்கிறாங்க. சந்தியா தெரிந்து கொண்டு விவாகரத்து கேட்கிறாள். ராஜேஷும் இறுதியில் மார்ச் 15, 2019 இருவரும் விவாகரத்து பெற்று திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களின் காதல் வென்றது. ஆனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட உறவினருக்கு தொடர்ச்சி. இப்போது அவர்கள் சென்னையில் ஒரு சிறிய வீட்டில் வாழ்கிறார்கள். அருணும் நித்யாவும் அவர்களுக்கு பிரியங்காவுக்கும் பெற்றோருக்கும் ஏற்றுக்கொண்டார்கள். காதல் உண்மையானால் அது ஜெயிக்கும் என்று சொன்னார்கள். வினோத் தன் தொழிலை விரிவுபடுத்தினான். பிரியங்கா சென்னை மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்தாள். அவர்களுக்கு புதிய குழந்தை கார்த்தி பிறந்தான். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. இது கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது. காதல் எப்போது வரும் தெரியாது. ஆனால் அது வந்தால் அது வாழ்க்கையை மாற்றும். பிரியங்கா போல பல பெண்கள் வீட்டில் பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு அவர்களை காப்பாற்றும். வினோத் போல பல ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஆனால் சரியான நேரத்தில் அது நிகழும். இந்த உறவு தொடங்கியது ஒரு சிறிய விபத்தில்தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. நீங்கள் இந்த கதையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் காதலை நினைத்து பாருங்கள். பிரியங்காவும் வினோத்தும் அவர்களுடைய உறவை இன்னும் ஆழமாக கொண்டிருக்கிறார்கள். அது 2019 ஜனவரி 10 ஒரு சனிக்கிழமை அன்று காலை பிரியங்கா தன் வீட்டில் இருந்து திடீரென்று ஓடிப்போகிறாள். அவளுடைய மனம் குழம்புகிறது. ஆனால் காதல் அவனை இழுத்து பார்க்கிறது. ராஜேஷ் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். சிறிய அருண் அம்மாவின் அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் பிரியங்கா தன் முடிவை எடுத்துவிட்டாள். ஒரு சிறிய பையில் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். வினோத் சென்னையிலிருந்து அவளுக்காக காரில் காத்திருந்து இருக்கிறான். அவர்கள் இருவரும் சென்னைக்கு சென்று தனியாக வாழ முடிவு செய்துவிட்டார்கள். அந்த பயணம் சூப்பராக இருந்தது. அந்த பயணம் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் அவர்களின் இதயங்கள் வேகமாக துடித்து கொண்டே இருந்தது. பிரியா, நீ என்னுடைய வந்து சரியா என்று வினோத் கேட்டான். ஆமாம் வினோத், எனக்கு வேறு வழியே இல்லை. ராஜேஷ் என்னை புரிந்து கொள்ளவே மாட்டாங்கிறான் என்று அவன் பதிலளித்தாள். சென்னையில் அண்ணா நகரில் ஒரு சிறிய அப்பார்ட்மெண்ட்டில் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த இடம் அழகானது. சுற்றிலும் மரங்கள், அமைதியான சூழல். ஆனால் அவர்களின் வாழ்க்கை இப்போது சிக்கலாகத்தான் நிரம்புகிறது. ராஜேஷ் காலையில் எழுந்து பார்த்தபோது பிரியங்கா அங்கு இல்லவே இல்லை. அவன் ரொம்பவே பதறினான். பிரியா எங்கே என்று அருணிடம் கேட்டான். ஆனால் சிறுவன் அழுது கொண்டிருந்தான். உடனே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். என் மனைவி மிஸ்ஸிங், அவளை தேடுங்கள் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தான். போலீஸ் அதிகாரி அவனிடம் விவரங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ராஜேஷ் அழுது கொண்டே சொன்னான், அவள் நர்ஸு, கோயம்புத்தூரில் வேலை செய்கிறவள். ஏதோ பிரச்சனை இருந்தது. அதனால்தான் இப்படி ஓடிப்போவாள் என்று நினைக்கவில்லை என்றான். சென்னையில் சந்தியாவுடன் இந்த செய்தி தெரிந்தது. வினோத் அவளிடம் போய் சொல்லியிருந்தான். நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன். ஆனால் சந்தியா கோபமடைந்தான். வினோத், நீ என்னை ஏமாற்றுகிறாயா என்று ஃபோனில் கத்தினான். ஆனால் வினோத் அமைதியாக இருந்தான். அவனுடைய நண்பன் ராஜேஷ் ஒரு வழக்கறிஞர் உதவிக்கு வந்தான். டோர் டெலிவரி வினோ, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். டைவர்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னான். ராஜேஷ் அவர்களுக்கு சட்ட உதவிகள் செய்தான். போலீஸ் விசாரணை தடுத்தான். பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சென்னையில் மெரினா கடற்கரையில் அவர்கள் இருவரும் ரொமான்டிக்கான நடைப்பயணம் சென்றார்கள். கடை அலைகள் சத்தமாக மோதிக்கொண்டார்கள். சூரியன் சூப்பராக மறையுது. வினோத் பிரியங்கா கையை பிடித்தான். பிரியங்கா, நீ என் வாழ்க்கை. உன்னை விட்டு நான் எப்போவுமே இருக்கவே முடியாது என்று உணர்ச்சியுடன் சொன்னான். அவள் கண்கள் கலங்கின. ஆமாம் வினோத், ஆனால் நம்ம பசங்க அருண் என்னுடன் இல்லை, நித்யா உன்னுடன் இல்லை. அவர்கள் எப்படி கவனிப்போம் என்று கேட்டால் அவர்கள் அங்கு உட்கார்ந்து பேசினார்கள். நாம் அவர்களை நம்முடன் கொண்டு வரலாம், கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்று வினோத் சொன்னான். அந்த தருணம் அவர்களுக்கு மறக்க முடியாததாக இருந்தது. 2 பேரும் மேட்டர் பண்ணலாமான்னு சொல்லி மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடற்கரை மணலில் அவர்கள் பெயர்கள் எழுதினார்கள். காதல் உறுதிமொழி எடுத்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் பயம் இருந்தது. குடும்பம் என்ன சொல்லும் என்று. மார்ச் 1 2019 சென்னை உயர்நீதிமன்றத்தில் டைவர்ஸ் வழக்கு தொடங்கியது. நீதிபதி கிருஷ்ணன் ஒன்று அனுபவமிக்க மனிதர். அவர் வாழ்க்கை கேட்டார். பிரியங்கா வினோத்தும் தங்கள் பக்கத்தை விளக்கம் அளித்தார்கள். இது சமூகத்துக்கு தவறான உதாரணம். ஆனால் காதல் உண்மையானால் அது வெல்லும் என்று நீதிபதி சொன்னார். அந்த காட்சி உணர்ச்சிகரமானது. பிரியங்கா அழுதாள். வினோத் அவனை ஆறுதல் படுத்தினாள். ரமேஷ்
ஆதாரங்கள் சமர்ப்பித்தான். ஆனால் திடீரென்று பிரியங்காவின் அப்பா முருகன் சென்னைக்கு வந்தார். அவர் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து, பிரியா, நீ திரும்பி வா, இது தவறு, உன் குடும்பம் விட்டு போகாதே என்று கெஞ்சினார். முருகன் கண்கள் கலங்கினார். அவள் ஒரு எளிய விவசாயி, மகளை இழக்க விரும்பவே இல்லை. பிரியங்கா அழுதாள். அப்பா, எனக்கு ராஜேஷுக்கு வாழ முடியாது. வினோத் என்னை புரிந்து கொள்கிறான். முருகன் சோகமாக திரும்பினான். ஆனால் அவர் மனம் உடைந்திருந்தது. ஏப்ரல் 20, 2019 பிரியங்காவுக்கு பிரசவம் நடந்தது. சென்னை தனியார் மருத்துவமனையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாள். பெயர் கார்த்தி. வினோத் மகிழ்ச்சி துள்ளினான். என் பையன் நம்முடைய காதலின் சாட்சி என்று சொன்னான். பிரியங்கா சோர்வாக இருந்தாள். ஆனால் மகிழ்ச்சியில் இருந்தாள். கார்த்தி சிறிய கண்களுடன் சிரித்தான். அப்பாவை போலவே தோற்றம். அந்த நாள் அவர்களுக்கு புதிய தொடக்கம் போல இருந்தது. ஆனால் அருணும் நித்யாவும் இல்லாதது அவர்களுக்கு வருந்தியது. நாம் அவர்களை விரைவில் கொண்டு வருவோம் என்று வினோத் உறுதியளித்தான். மே 15, 2019 சென்னை கபாலீஸ்வரர் கோயில் அவர்கள் திருமணம் செய்தார்கள். சிறிய விழா. நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே. பிரியங்கா சிவப்பு சேலை அணிந்திருந்தாள். வினோத் வெள்ளை வேஷ்டி. கோயில் மணி ஒலித்தது. பூக்கள் வாசனை. அருணும் நித்யாவும் அங்கு இருந்தார்கள். கோர்ட் உத்தரவால் லக்ஷ்மி முருகனும் வந்தார்கள். லக்ஷ்மி அழுது கொண்டே சொன்னாள், மகளே, நீ மகிழ்ச்சியாயிரு. முருகன் அமைதியாக ஆசீர்வதித்தாள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சந்தியா ஒரு புது வாழ்க்கை தொடங்கினாள். ஒரு புது வேலையில் சேர்ந்தார்கள். ராஜேஷ் தன் வழக்கங்களை மாற்றிக்கொண்டான். அருணுடன் அமைதியாக வாழத் தொடங்கினான். ஆனால் அருண் அம்மாவுடன் இருக்க விரும்பினாள். அதனால் அவர்கள் பிரியங்காவுக்கு வந்தார்கள். இந்த முடிவு இதயத்தை தொடும் என்று பிரியங்கா வினோத்தும் தங்கள் காதலை வென்றார்கள். ஆனால் அதற்கு பல சோதனைகள். அவர்கள் இப்போது சென்னையில் ஒரு பெரிய வீட்டில் வாழ்கிறார்கள். கார்த்தி வளர்ந்து கொண்டிருக்கிறான். நித்யா அப்பாவைப் போல புத்திசாலி. அருண் அம்மாவைப் போல அன்பானவன். குடும்பம் முழுமையடைந்து விட்டது. இந்த கதை நம்மை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கை, காதல் எப்போதும் வரும் என்று தெரியாது. சில சமயம் அது தடைகளில் வரும். ஆனால் உண்மையான அது நிலைக்கும். பிரியங்கா போன்ற பெண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஆனால் சரியான நபர் வந்தால் அது மாறும். வினோத் போல ஆண்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவறு ஒரு சிறிய சந்திப்பிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் அது பெரிய மகிழ்ச்சி கொண்டு வந்தது. நீங்கள் இந்த கதையை கேட்டு உங்கள் காதலை நினைத்து பாருங்கள். இதில் இருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? உங்கள் வாழ்வில் இது போல ஏதாவது நடந்திருக்கிறதா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே. அதுதான் மெயின். நன்றி, நன்றி, நன்றி.